பாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் எனக்கு சொந்தமானதாக நான் உரிமை பாராட்டுறேன்றவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏற்ற நேரத்தில் எனக்கு மழை பெய்யும், நான் கையிட்டு செய்கிற வேலையில் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எனக்கு நேராக என்ன வானத்தின் பல கதவுகளை திறப்பார். ஆகவே நான் கை நீட்டி கடன் வாங்குறவனா இல்லாமல் அநேகருக்கு நான் கை நீட்டி கை திறந்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலை எனக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை எப்படி உண்டாக்கி காட்டுறார் என்பது தான் இந்த கேட்குற சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, எப்படி இது ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் சொல்கிற இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு எப்படி நடக்கும். வானம் திறக்கப்பட்டு அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ்வது தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற மிகப்பெரிய தயவு. இந்த தயவு எனக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். பாருங்க, நான் கேட்க விரும்புகிறேன், உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வாழணும் ஆண்டவரே அப்படின்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர் கையை வச்சு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவரே மெய்யாகவே எனக்கு என்ன வேணும்? உம்முடைய அந்த ஆசீர்வாதமும் தயவும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழ் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் வானத்தை திறக்கிறாரு, நான் எதையும் செஞ்சு வானத்தை அடைக்கிற வேலையை செஞ்சிடக்கூடாது. பாருங்க, ஏறக்குறைய 11 காரியங்களை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன், எதெல்லாம் வானத்தை திறக்கும், எதெல்லாம் வானத்தை அடைக்கும். இன்னைக்கு இன்னொரு அற்புதமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான ஒன்று. இது அநேக நேரம் நம்ம அந்த அனுபவத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய கவனத்தை நம்ம வைக்காமல் போகிறதுனால ஆண்டவர் திறக்கிற வானத்தை அடைக்கிறதுக்கு ஏதுவான வேலையை நான் செய்து விடுகிறேன். என்னது இன்னொரு காரியம்னா, ஆண்டவர் சொல்கிறார் கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை இடைவிடாமல் ஜெபிப்பதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் மாறணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்து, யூ ஹாவ் டு டிவோட் யுவர் செல்ஃப் இன் ப்ரேயர். நான் என்னை எப்படி டிவோட் பண்ணுறேன்னா ஜெபிக்கிறவனாய். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிறவனுக்கு நேராக வானம் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ ஜெப அனுபவம் பாருங்க ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்னைக்கு நிறைய ஜனங்க வாழ்க்கையில் எப்படி கிரியேட்டிவாக இருக்கிறது, எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் காரியங்களை செய்கிறது, எப்படி ஒரு கரிஷ்மாவில் ஒரு கரிஸ்மேட்டிக்காக நான் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஜனங்க கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து ஸ்தாபிக்க விரும்புகிற இடம் எதுனா, அஸ்திபாரம் எதுனா, ஆண்டவர் சொல்கிறாரு இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் வளர்க்கணும். இது ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபிக்க எனக்கு கிருபத்தாரம் இல்லை. இது சம்திங் விச் யூ ஹாவ் டு grow in that experience. இது ஒரு அனுபவம். பாருங்க, இந்த அனுபவத்தில் நான் ஒவ்வொரு நாளும் வளரணும். என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேனோ அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் எதில் வளரணும்னா இடைவிடாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி அடையணும். இங்கே பாருங்கள், இன்னைக்கு எல்லா காரியத்தையும் ஒரு கிறிஸ்தவனால் செய்ய முடியும், ஆனால் அந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க, இதுதான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்குது. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனுஷன் பாருங்கள் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்தாலும் அதை கற்றுக்கணும், அதுக்கு நேரம் செலவழிக்கணும், எப்படியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி வயசானவங்களும் அந்த டெக்னாலஜி ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? எப்படியா அதை கற்றுக்கணும், எப்படியா அந்த டெக்னாலஜிக்குள்ளே நம்மளை உள்ளே நுழைச்சி வச்சுருக்கணும், நம்ம அதை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடாது, பின்னணியில் இருக்கக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறாங்க பாருங்கள். இப்படி மனுஷன் அதெல்லாம் கற்றுக்கிறான் பாருங்க. பல அறிவு அவனுக்கு இருக்குது, செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு கூட்டத்தை நடத்த, ஒரு ஈவெண்ட்டை நடத்த, ஒரு ப்ரோக்ராமை செய்ய, எவ்வளவோ காரியங்களுக்கு தங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் தேவனோடு தனித்து இருக்கிற ஒரு காரியம் மாத்திரம் மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கே.
ஜனங்களோட உட்கார்ந்து என்னால் பேச முடியுது, தனியாக ஒரு ஆளோட உட்கார்ந்து பேச முடியுது. ஆனால் தேவனோடு போய் தனித்து அவரோட ஆழமாய் பேசுகிற ஒரு அனுபவம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வளருவது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டாலே ஆண்டவர்கிட்ட நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிடுறேன். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், அந்த தேவ மனுஷன் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருப்பான். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இங்கே கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வரும். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் இங்கே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை அங்கே சொல்றாரு. இந்த அனுபவம் ரொம்ப அவசியமான ஒன்று. இதில் கவனவீனமாக இருக்கும்போது, இந்த அனுபவம் இல்லாததுனால பல காரியங்களில் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். நான் சொல்லுவது நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த கொலோசியர் புஸ்தகத்தை கவனிச்சிங்கன்னா, இந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சுப்ரீமசியை குறித்து, கிறிஸ்துவினுடைய மகத்துவமான ஆளுகையின் தன்மையை குறித்து அங்கே சொல்லுகிறார்கள். பவுல் முழுவதும் அங்கே சொல்றார், சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட் பேசுறாரு. நீங்க 2வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி ஒரு கிறிஸ்தவன் தன்னை நிறைவாக்கி கொள்ள முடியும்ன்றத பேசுறாரு. 3வது அதிகாரம் வந்தீங்கன்னா அங்க சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி ஒரு புது வாழ்க்கையை அவன் வாழ முடியும்னு சொல்றாரு. இந்த 3மே ஒரு மனுஷனுக்கு அவசியம். பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையான ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாருன்னு தெரியணும். எப்படி இந்த இயேசு கிறிஸ்து விட்டதான் எல்லா நிறைவும் இருக்குன்னு ஒரு மனுஷனுக்கு புரியணும். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட வரும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புதுசாகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த 3 பகுதியில் 3 சாப்டர்லையும் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசிட்டு, இந்த 4வது சாப்டர் வரும்போது இந்த 3யுமே டிசிப்ளினா ஒரு கிறிஸ்தவன் சஸ்டெயின் பண்ணி வாழ்வதுக்கு சில பிராக்டிக்கல் மெத்தட் இங்க பவுல் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நிறைவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்குள்ள நமக்கு இருக்கிற புது வாழ்க்கையை அறிந்து கொள்வது முக்கியம். ஆனால் இதையெல்லாம் நான் தினந்தோறும் ரொம்ப ஒழுங்கு கிரயமா, டிசிப்ளினா அதில் சஸ்டெயின் பண்ணி வாழ்வதுக்கு பவுலுங்க 2ஆம் வசனம் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, இடைவிடாம ஜெபிக்கணுமா, ஸ்தோத்திரத்தோடு உண்டான ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்றாரு. அப்ப கவனிச்சு பாருங்க, இங்க ஒரு 4ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு காரியத்தை முக்கியப்படுத்த, அது என்னன்னா அங்க சொல்றாரு, எப்படி ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ளான ஆளுகை, கிறிஸ்துவுக்குள்ளான நிறைவு, கிறிஸ்துவுக்குள்ளான கிடைக்கிற புது வாழ்க்கையை பெற்று சஸ்டெயின் பண்ணி டிசிப்ளினா அவன் வாழணும்னா அவங்கிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒன்று, இடைவிடாம ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை அவன் வளர்க்கணும். பாருங்க, இந்த இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ள வரும். இடைவிடாம ஜெபி நம்ம வேற எதையுமே செய்யக்கூடாதா? அதுதான் இங்கே கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இடைவிடாம ஜெபிப்பதை குறித்து இங்கே சொல்லும்போது பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்படி உறுதியாக அதில் இருக்கணும், எப்படி உண்மையாக அதை செய்யணும், எப்படி இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் ரெஃப்யூஸ் பண்ணி குவிட் பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்துக்கு உங்களை முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் தான் அங்கே சொல்கிறார். இடைவிடாமல் அப்படின் போது ஆங்கிலத்தில் டிவோட் யுவர் செல்ஃப். எப்படி டிவோட் பண்ணுறேன், என்ன உறுதியாக இந்த காரியத்தில் இருக்க, உண்மையாக இருக்க, என்ன நடந்தாலும் நான் இதை விட்டு பின்வாங்காமல் என்னை முழுமையாக இந்த வேலையை, இந்த காரியத்தை செய், இந்த அனுபவத்தை வளர்ப்பதுக்கு நான் என்ன இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ பிள்ளையாக மாற்ற வேண்டியது எவ்வளோ அவசியம். நல்லா கவனிங்க, இதனுடைய அவசியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவ அனுபவம், ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னா அவனிடத்தில் காணப்படுகிற அடையாளங்கள் என்னவா இருக்கும்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்தில் ஆவிக்குரிய தோற்றங்கள் காணப்படும். என்ன என்ன காணப்படும் சொல்லுங்க வாய் திறந்து. ஸ்பிரிச்சுவல் போஸ்டர். இப்போ எப்படி இந்த ஆவிக்குரிய தோற்றம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட கண்டிப்பா இந்த அடையாளம் இருக்கும். என்னன்னா ஆவிக்குரிய தோற்றம்.
அவன் ஒரு ஆவிக்குரிய தோற்றத்தை காட்டுகிற ஒரு மனுஷனா மாறுறான். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், அவன் வேண்டிக் கொள்வது எதுவோ அவனுக்கு அது அப்படியே செய்யப்படும் பாருங்க. அதே 5ஆம் வசனத்தில் கவனிச்சுன்னா சொல்றாரு, ஒருவன் என்னிலும் என்ன, நான் அவனிலும். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, கொடியா இருக்கிற. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் போஸ்டர் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய தோற்றம் என்ன காட்டுதுன்னா, எனக்கு தேவன் செடியா இருக்கிறார், நான் ஒரு கொடி தான். அப்போ இந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்னா, நான் ஒன்றும் பெருசு கிடையாது, தேவன் தான் அவர் செடியா இருக்கிறார், நான் கொடியா இருக்கிறேன், நான் அவரை சார்ந்து அவருக்குள்ள இருப்பது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்கிற அந்த ஒரு நிலையை, அந்த ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தை ஜெபிக்கிற, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்றான். இன்னொரு அடையாளமாக அவனுக்கு தெரிந்து பாருங்க, இடைவிடாம ஜெபிக்கிறவன் மூலமா காணப்படுகிற இன்னொரு அடையாளம்னா, அவனுக்கு தெரியும் எனக்கு ஒரு உடன்படிக்கையினால உண்டான உறவு எனக்கு இருக்கு. இந்த உடன்படிக்கையினால உண்டான உறவு பாருங்க இப்ப என்னை ஜெபிக்க வைக்குது. ஏன் ஜெபிக்க வைக்குதுன்னா, எனக்கு ஒரு மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா இந்த வாக்கியங்கள் நீங்க கவனிக்கலாம். எப்படி அவர் நம்முடைய மத்தியஸ்தராக இருந்து நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணி சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நம்ம மாத்துறாரு. ஆகவே இப்போ எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறாரு, நான் ஜெபிக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கு. அவருடைய ரத்தத்தினால என்னை உள்ளம் புறம்பம் சுத்திகரித்து சுத்த மனசாட்சியோட நான் இந்த தேவனிடத்தில் நெருங்கி வர முடியும். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய குடும்பத்துக்குள்ள நான் ஒருவனா இருக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த உடன்படிக்கையினால உண்டாகிற உறவு தெரியும் போது அவன் என்ன செய்கிறான், அதிகமா ஜெபிப்பதுக்கான முயற்சிகளை தான் வாழ்க்கையில் எடுக்கிறான். இன்னொரு அடையாளம் பாருங்க, நான் சொன்னேன் இது ஆவிக்குரிய தோற்றம், இன்னொன்று உடன்படிக்கை. இன்னொரு அற்புதமான காரியம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கை முறை தேவனை சார்ந்ததாய் இருக்கும். His lifestyle will always be dependent upon God. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை ஆண்டவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றா இருப்பதுக்கு நான் என்ன செய்யணும்னா, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியும் என் லைஃப் ஸ்டைலை ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை ஏசப்பா கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அவனுக்கு தெரியுது இந்த ஹியூமன் பாடியில் இந்த ஃப்ளஷ்ல நிறைய இன்சஃபிஷியன்சி இருக்கு, நிறைய தட்டுப்பாடுகள், நிறைய குறைபாடுகள், நிறைய பலவீனங்கள், நிறைய கரைகள், குற்றங்கள் இந்த மாம்சத்தில் இருக்கு. ஆனா தேவனுடைய சமூகத்தில் போய் நான் ஜெபிக்க ஜெபிக்க போக போக எனக்கு ஒன்று தெரியுது, இந்த இன்சஃபிஷியன்சியை சஃபிஷியன்ட் ஆக்கக்கூடிய ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். ஆகவே நான் அவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறேன். அதான் சங்கீதக்காரன் 127ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்கிறாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம். நம்முடைய டிபெண்டன்சி எங்க இருக்குன்னா ஆண்டவர் மேல. என்னை கட்டுகிறவர், என்னை உருவாக்குறவர், என்னுடைய செடி அவரு, நான் கொடியா இருக்கிறேன். என் லைஃப் ஸ்டைலை அவரை டிபெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாருங்க இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகிட்ட இருக்கிற அடையாளங்கள். இன்னைக்கு இந்த அடையாளம்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணணும். நான் என் வாழ்க்கை முறையையே தேவனை சார்ந்து வாழ்றேனா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையினால் உண்டான உறவு நிமித்தமாக நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய தகப்பனிடத்தில், இயேசுவனிடத்தில் நான் உரிமையாக வரேன்னா, நான் அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக இருக்கிறேன், அவருக்குள்ள நான் ஒருவனாக இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய தோற்றம் எனக்கு இருக்கா? இந்த இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அடையாளம் இருக்கும் பாருங்க, ஒரு ஆவிக்குரிய தோற்றம் என்னன்னா, என் இயேசு அவர் செடி, அந்த இயேசுவுக்குள்ள நான் ஒரு கொடியா இருக்கிறேன் என்பது தெரியும் போது
நான் சொல்கிறேன், இந்த அனுபவத்தை, இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்த்துக்கொள்வோம். பவுல் இந்த இடத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பவுல் இங்கே என்ன சொல்லனா, சொல்லியிருக்கலாமே, எப்போனா உங்களுக்கு தோணுனா ஜெபம் பண்ணுங்க, எப்போ உங்களுக்கு பிரியப்படுறீங்களோ அப்போ ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தோணும் போது ஜெபம் பண்ணுங்க, இல்லை உங்கள் விசேஷமான நாட்கள் வந்தால் ஜெபம் பண்ணுங்க, ப்ரே இன் வைல் யுவர் அக்கேஷன் சொல்லியிருக்கலாமே. ஆனால் அங்கே ஆரம்பிக்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னா, டிவோட் யுவர் செல்ஃப் இன் ப்ரேயர். ப்ரேயர் இஸ் நாட் சம்திங் விச் யூ டூ ஆன் அன் அக்கேஷன். ஒரு அக்கேஷனில் நான் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஒரு ஜெபம் என்பது எனக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு அதனால ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் என்பது எனக்கு இப்போ அவசியமாகப்படுது அதனால ஜெபம் பண்ணுறேன் இல்லை. ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியும், அதுதான் என் வாழ்க்கை முறை, நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன், எனக்கு தேவனோட உடன்படிக்கை உண்டாயிருக்கு, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தோற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறார், ஆகவே நான் இடைவிடாமல் ஜெபிப்பதுக்கான விதத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இந்த மெய்யான அர்ப்பணிப்பு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வரும்போது நான் சொல்லுகிறேன், அந்த மனுஷனுக்கு எதிராக எத்தனை காரியம் எழும்பினாலும் அவனுக்கு நேராக பரலோக கதவு திறந்திருக்கும். அவனுக்கான தயவையும் வெற்றியையும் ஆண்டவர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. தடைகள் வரலாம். இந்த இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தடைகள் வராமல் இருக்காது, வரும். தானியேல் பாருங்க, அவன் இடைவிடாமல் தினந்தோறும் அவன் 3 வேளை ஜெபிக்கிறவனா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபிக்கிறத பார்த்து கூட இருந்தவங்களாம் பொறாமப்பட்டு இவனை இனிமே ஜெபிக்க விடாம அதில் இவனை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்த்து இவங்க எல்லாம் சேர்ந்து அவன் ஜெபிக்க முடியாதபடிக்கு அதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை எழுப்பி, இப்போ ராஜா அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு, இப்போ சட்டம் அமல்ல வந்துருச்சு. இனி தானியேல் ஜெபம் பண்ணா அது சட்டத்துக்கு விரோதமா அவன் ஜெபிக்கிறான். இனி தானியேல் ஜெபித்தால் அந்த ஜெபமே அவனுக்கு ஆபத்தை விளைவு கொண்டு வரும். இதை அறிந்திருந்தோம் வேதம் சொல்லுகிறது, தானியேல் முன்பு ஜெபம் பண்ணினது போலவே அவன் 3 வேளை என்ன பண்ணானா, கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்து ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். நல்லா கவனிங்கள். தானியேல் அவனை தூக்கி சிங்கக்கேபியில் போடுறாங்க. சிங்கக்கேபியில் போட்ட உடனே இப்போ நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய நேரம், நல்லா ஜெபம் பண்ணுவோன்ட்டு அப்போ ஜெபம் பண்ணல. சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம் என்னன்னா, அவன் முன்பு செய்தது போல இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்ததுனால சிங்கம் கூட அவனை சீண்ட முடியல. பாருங்க, வெறி கொண்ட சிங்கம், பசியில் இருக்கிற ஒரு சிங்கம், இறைச்சிக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு நேராக இந்த தானியேல் இறங்கி வரான். தூக்கி போடுகிறார்கள் அந்த சிங்க கெபிக்குள்ள. ஆனா இந்த சிங்கம் அவனை சேதப்படுத்தாம, அந்த சிங்கம் பசிய மறந்து, இவன் உள்ள வந்தவன அதுக்கு பசி போயிடுச்சு. இதுதாங்க ஜெபிக்கிறவனுக்கு இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதமும் தயவும். வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா உங்களை பட்சிக்கணும், உங்களை காலி பண்ணணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் போய் நிற்கும் போது அவர்கள் எதுவுமே செய்ய முடியாமல் பலனற்று போய் நிற்கிற ஒரு காரியம் நடக்கணும்னா இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அடையாள தோற்றத்தையும், உடன்படிக்கை உள்ள ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை முறையே தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை. இந்த அனுபவம், இந்த அடையாளம் இடைவிடாமல் ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் உண்டாகும். நான் யோசித்து பார்க்குறேன், தானியேலை தூக்கி சிங்க கெபிக்குள்ளே போட்டாங்க. சிங்க கெபிக்குள்ளே போட்டோன்னே அவர் கடைசியாக லேண்ட் ஆகிருப்பாரா? லேண்ட் ஆகிருக்க மாட்டாரா? லேண்ட் ஆகிருப்பார். லேண்ட் ஆன உடனே அங்கே ஏற்கனவே லேண்ட் ஆகி ஒன்று இருக்குது. என்னது? சிங்கங்கள் லேண்ட் ஆகி ரெடியாக இருக்குது. யோசித்து பாருங்கள், சிங்க கேபிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. தானியேல் போய் சிங்கத்தை நடுவில் விழுறான்னு வச்சுங்க, சுற்றி சிங்கம் இருக்கு. தானியேல் மூஞ்சி எங்கே இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்க. சிங்கத்துக்கு மூஞ்சிக்கு நேராக இருந்திருக்கும். வேதம் சொல்லுகிற அந்த சிங்கம் அவனை பார்க்க, வேதத்தில் இல்லை ஆனால் அப்படி தான் நடந்திருக்கும். நான் சொல்கிறேன், சிங்கம் அவனை பார்க்க, இவன் சிங்கத்தை பார்க்க ஒரு துளி அளவு கூட பதட்டம் இல்லாமல், எவ்வளோ நிதானமாக, எவ்வளோ பொறுமையாக, ஒரு அலப்பறை பண்ணாமல் அந்த சூழ்நிலையில் அவன் தைரியமாக இருந்ததுக்கு காரணம், அவனுக்கு தெரியும், நான் விண்ணப்பம் செய்கிற கர்த்தர்
எனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்ல. நான் இங்கே வரத்துக்கு முன்னாடியே இந்த சிங்கத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அவர் வல்லவராய், இந்த சிங்கத்தின் வாயை அடைக்கிறக்கூடிய வேலையை இவன் வந்து லேண்ட் ஆகிறது மாதிரி பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், அப்படி ஆண்டவர் சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டு உங்களை கொண்டு போய் போடுறாருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஹலோ, புரியுதா நான் சொல்கிறது? என்ன திடீர்னு தூக்கின்னு போய் இப்போ உங்களை சிங்க கப்பியில் போட்டோம், வாயெல்லாம் கட்டிட்டோம், சிங்கத்து வாயெல்லாம் கட்டோம், காலெலாம் கட்டியாச்சு, 4 காலையும் கட்டியாச்சு. ஆனால் தூக்கி உங்களை சிங்கத்துக்குள்ளே போட்டாங்க, சிங்கம் உங்க முன்னாடி இவங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தைரியமாக இருப்பீங்களா? பயம் இல்லாமல் இருக்குமா? வேர்க்கும் பாருங்க, வேர்வை வரும் பாருங்க, அப்படியே வேர்த்து ஊற்றி. இன்றைக்கி பாருங்கள், எல்லா என்ன மிருகங்கிட்ட போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? சில வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்குன்னு சில மிருகங்களை ட்ரெயின் பண்ணி வைக்கிறாங்க. கரடிக்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அந்த கரடிக்கு பால் கொடுத்துட்டு அது கொஞ்சம் பால் குடிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வாங்க நில்லுங்க டக்குன்னு, அது வந்து காலை தூக்கி மேலே வைக்குது, இவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. காலை தூக்கி மேலே வச்சு ட்ரெயின்டு டைகர் தான். நான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்க டைகரு, அது வந்து காலை எடுத்து வச்சோன்னே இவங்களுக்கு முதல்தே சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை ஏதாவது ஒன்று சீண்டுச்சுன்னா டக்குன்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருந்தால் கூட, ஃபோட்டோ எடுக்க போனவருக்கு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு வர வரைக்கும் அவருக்கு எடுத்த உடனே ஒரு பிபி செக் பண்ணி பார்க்கணும். சிலர் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலாம் தானே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க பிபி போட்டு பார்த்தா புஷ்ஷுன்னு ஏறி நிற்கும். கேட்டால் எப்பா உயிர் காப்பாற்றப்பட்டுச்சே. நான் கேட்குறேன், இங்கே ஒருத்தன் பாருங்க, ட்ரைனிங் கொடுத்த லைனில் இது இறைச்சியை கவ்வி சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிற. ஏன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க, தானியேலை தூக்கின பிறகு தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டவங்களை போட்டாங்களாம் பாருங்க, அவன் கீழே வரதுக்கு முன்னாடி காலி பண்ணிருச்சான். அப்போ எவ்வளோ ஃபெரோஷியஸான ஒரு லயன் இந்த தானியேலுக்கு முன்பாக எல்லாம் வாழையும் வாயையும் சுருட்டி வச்சுக்கிட்டு. அதாங்க இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வல்லமை. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நம்ம நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ. உங்களுக்கு ஞாபகம் வரணும், தானியேலை பிரச்சனை நடுவில் கொண்டு போய் கர்த்தர் நிறுத்த வச்சாரு. ஆனால் அந்த பிரச்சனை ஒன்றுமே அவனை செய்ய முடியலை. கர்த்தர் தானியேலோட கூட இருந்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அதே தேவன் இந்த என்னோட கூட இருக்கிறாரு. அந்த தேவன் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை என் வாழ்க்கையில் நான் நாள்தோறும் வளர்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டு நமக்கு உண்டாக இந்த இடைவிடாம ஜெபிக்கிற இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வளர வளர, நான் சொல்றேன், தேவன் திறக்கிற வானத்தை ஒரு காரியமும் அடைக்காதபடிக்கு நான் வாழ ஆரம்பிக்கிறேன். இப்படி ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு 190% கிறிஸ்தவர்களுக்கு ஸ்ட்ரகிள் எங்கன்னா ஆண்டவரோட உட்கார்ந்து ஜெபம் பண்றது தான். நல்லா கவனிச்சு பாருங்க. இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவம் இந்த தானியேலுக்கு இருந்துச்சு பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்படிதான் சொல்லியிருக்கு. என்ன, அவன் முன்பு செய்தது போல அவனுக்கு விரோதமா சட்டங்கள் எழுப்பப்பட்டது என்று அறிந்திருந்தோம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு காரியம் இருந்தா நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்க சொல்லியிருக்கு பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அதை சட்டம் ஏத்தியாச்சு, சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. இனி நான் ஜெபிக்கிறது லீகல் இல்லை, இல்லீகல். இனி நான் ஜெபிக்கிறது எனக்கு ஆபத்தை விளைவிக்கும். நேரா தூக்கின்னு போய் என்ன சிங்க கப்பியில் போடுவாங்க. தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்டாப் பண்ணிருக்கணுமே. ஆனால் அதுக்கு தொடர்ந்து வாசிங்க சொல்லியிருக்கிறது, தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகைகளை திறந்து இருக்க, அங்கே தன் முன்பு செய்து வந்தபடியே, சொல்லுங்க வாய் திறந்து, அவன் எல்லாரும் சொல்லுங்க, அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கவனிச்சு பாருங்க, முன்பு செய்து வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில இந்த இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிட்டே இருக்கணும் பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம் தெரியுமா? ஆபத்து காலத்துல
அது தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆபத்து நேரத்தில் ஜெபம் பண்றது நல்லதுதான். ஆனா ஆபத்து நேரம் வரும்போது மாத்திரம் ஜெபம் பண்றது தான் ஆபத்து. நல்லா கவனி நான் சொல்றது. வாரந்தோறும் சத்தியம் கேட்டுட்டு தேவனுடைய வார்த்தைய தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த தினந்தோறும் இடைவிடாம ஜெபிக்கிற இந்த அனுபவம் வளரலனா, ஆபத்து நேரத்தில் நான் நோக்கி கூப்பிடுறேன், கரெக்டு தான். யாருக்கு அது பொருந்தும்? இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய உண்மை உள்ள தேவனார் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு. கொடுத்துட்டு நம்மளை அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் நம்ம கொடுக்குறாரு. இந்த தானியேலுக்கு உண்டு பண்ணினார் பாருங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணா, முன்பு செய்தது போல ஜெபம் பண்ணா, ஆபத்து நேரத்தில் அவன் ஜெபம் பண்றான். அந்த ரா முழுவதும் யோசிச்சு பாருங்க, தானியேல் என்ன செஞ்சிருப்பான்? ஜெபம் தான் பண்ணிருப்பான். சிங்கம் காவல் காக்க இவன் தேவாதி தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். கர்த்தர் அவனை விடுவித்தாரே. தரியூர் ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன்னுடைய தேவன் இந்த சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்ட உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் கொடுக்கிறான், ஆம், நீ சொல்லுகிறபடியே நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினேன். என் தேவன் என்னை இந்த சிங்கத்தின் வாய்க்கு அவர் தப்புவிக்க வல்லவரா இருந்தார் என்று சொன்னானே. அதாங்க ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மளை விடுவித்து நமக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். நம்மளை அவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் மாத்துறாரு. நிறைய கிறிஸ்தவங்க பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஜெபம். சிலர் நீங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்கும், அதனால இப்போ வந்து சர்ச்சுக்கு வருவாங்க, உபவாசம்லாம் பண்ணுவாங்க. சிலர் எனக்கே ஆச்சரியமாக சிலர்லாம் பார்த்தா, இவங்க எதுக்கு உபவாசம் பண்ணுறாங்க? பண்ணுவாங்க, நல்லா உபவாசம் ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் சர்ச்சை பக்கம் 3 மாதம் பார்க்கவே முடியாது. எங்கே போனாங்க? பிரச்சனை சரியாயிடுச்சு கிடையாதுங்க. தேவனுடைய பிள்ளை இடைவிடாமல் ஜெபிக்கணும். கையை வச்சு சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா என்ன செய்யணும்? நல்லா சத்தமாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற அடையாளம், ஆவிக்குரிய தோற்றம் காணப்படும், உடன்படிக்கையில் இருப்பான். அவன் ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கை முறை தன்னை சார்ந்து வாழ்கிறவனாக இருக்க மாட்டான், தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷன். இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு வரலன்னா என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, என் காரில் இருக்கிற ஸ்பேர் டயர் மாதிரி, ஸ்டெப்னி மாதிரி. சில கிறிஸ்தவங்களுக்கு ஸ்டெப்னி கூட இருக்க மாட்டுது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஸ்பேர் டயர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹை செக்மெண்ட் கார்னு வரும். ரொம்ப விலை உயர்ந்த கார்லாம் வாங்கினீங்கன்னா அந்த காரில் என்ன பண்ண மாட்டான்னா ஸ்டெப்னி கூட வைக்க மாட்டான். ஆனால் சொல்லுவான், இந்த டயரு பஞ்சர் ஆகும், ஓடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி சொன்னவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, இது செட் ஆகலை, நம்ம ஊர் நம்ம இந்தியன் ரோடுக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சில கம்பெனிக்காரன் என்ன பண்ணான்னா டோனட் டயர்னு போட்டான். டோனட் டயர்னால் இந்த பேக்கரிக்கெலாம் போனீங்கன்னா டோனட் கொடுக்குறாங்க, சாக்லேட் டோனட், அது மாதிரி இருக்கும். காரு சைஸுக்கும் அந்த டோனட் டயருக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு ஒரு இன்னொரு ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதை நீங்கள் உங்கள் பஞ்சரான டயரை நீங்கள் எடுத்து மாற்றிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபிக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவன் காரில் இருக்கிற ஸ்பேர் டயர் மாதிரி, ஸ்டெப்னி மாதிரி. ஆனால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி இருக்க விரும்புகிறாருன்னா, தினந்தோறும் நீங்கள் கையை பிடிச்சி ஸ்டேரிங்கில் எந்த பக்கம் திருப்புனா எப்படி போகணுமோ, எந்த திசைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் உதவி செய்தோ, அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கே கொண்டு போய் உங்களை சேர்க்கணுமோ அங்கே கரெக்டாக சேர்ப்பார். டைரக்ஷனை மாற்றுவார் சில நேரம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நேராக வானத்தை திறந்திருக்கிறேன், திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீ வாழ்வதுக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட அந்த இடைவிடாம ஜெபிக்கிற அந்த அனுபவம் வளரணும், பெருகணும். ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. 5 ஆசீர்வாதங்களை இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறத எப்படி அவன் அனுபவிக்கிறான் என்பதை இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம். அடையாளத்தை காட்டினேன். இடைவிடாமல் ஜெபிக்கிறவன்கிட்ட ஆவிக்குரிய தோற்றம் இருக்கும், உடன்படிக்கை இருக்கும். அவனுக்கு உடன்படிக்கையினால் ஏற்பட்ட உறவை அவன் ரொம்ப ஆனர் பண்ணி வாழ்வான். இன்னொன்று, தன்னை ஒரு நாளும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டான். அவனுடைய வாழ்க்கை முறையை முழுவதும் தேவனை சார்ந்து வாழ்வான்.
இப்படி இடைவிடாம இந்த அடையாளத்தோட வாழ்ற ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்கிற 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷன் தேவனோடு, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனோடு தொடர்புள்ளவனாய் கனெக்டடான ஒரு ஆளா மாறுறான். நல்லா கவனிக்கணும். அது இங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் பாருங்க, அதில் சொல்றாரு, இப்படி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனோட ஒரு கனெக்ஷன் யாருக்கு வருதுன்னா, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு எங்க கனெக்ஷன் உண்டாகுதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய லைஃபோட நம்மளை கனெக்ட் பண்றாரு. 5ஆம் வசனம் பாருங்க, அங்க யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்ப பாருங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா. இது எதை காட்டுதுன்னா, இயேசுவோடு, இயேசுவினுடைய வாழ்க்கையோடு, ஜீவனோட எனக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாச்சுன்னா நான் எப்படி மாறுறேன்னா, அங்க சொல்றார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா. ஆண்டவரோட எனக்கு ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டுச்சுன்னா, கனெக்ஷன், அவருடைய லைஃபோட எனக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாயிடுச்சுன்னா, பாருங்க, ஒரு மரத்தினுடைய முழு சாராம்சமே எதுல இருக்குன்னா அதனுடைய வேர்ல தான் இருக்கு. இயேசுநாதர் அந்த வேறு போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த சரீரமாகிய மரம், இந்த சரீரமாகிய மரம் நல்ல படரி நல்ல கிளைகளை விட்டு கனிகளை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும்னா, என்னுடைய வேறு, என் வாழ்க்கைக்கான வேறு கிறிஸ்து என்னும் ஜீவனோட கனெக்டடா இருக்கணும்னா எதுவுமே நம்மளை அசைக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் நம்மளை, நல்ல கையை வாய்ட்டு சொல்லுங்க, ஒன்றும் நம்மளை என்ன செய்ய முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனோட கனெக்ட் ஆகலைன்னா, இங்க ரொம்ப அற்புதமா சொல்ல பாருங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும். நல்லா கவனித்து பாருங்க, என்ன சொல்றாரு, என்கிட்ட கனெக்டடா நீ இருப்பனா அதனுடைய அவுட்கம் சொல்றாரு, நீ மிகுந்த கனி கொடுப்ப. என்கிட்ட உன் லைஃப் கனெக்ட் ஆகலைன்னா உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்றாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை கனெக்ட் பண்ணாம நிறைய செய்ய பார்க்கிறோம், அதனால கனி வர மாட்டுது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிற, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனோடு இணைக்கிறாரு. வேதம் ரொம்ப அற்புதமா கொலோசியர்ல வாசித்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு, இந்த கிறிஸ்துவுக்குள்ள சகல பரிபூர்ணமும் இருக்கான். கையை வச்சு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, எதுவுமே அதுல குறை இல்லைங்க, எல்லாமே இருக்கு. என் வாழ்க்கைக்கு வேண்டிய, இன்னைக்கு வேண்டிய காரியம், நாளைக்கு வேண்டிய காரியம், என் நித்தியத்துக்கு வேண்டிய காரியம், என் எதிர்காலத்துக்கு வேண்டிய காரியம், எல்லாமே சகல பரிபூர்ணம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இந்த சகல பரிபூர்ணம் உள்ள கிறிஸ்துவுக்குள்ள சொல்றாரு, நீ என்னிலும் நான் உன்னிலும் இருந்தா நீ மிகுந்த கனிகளை, கனி இல்லாம இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனோட நான் கனெக்ட் ஆயிட்டேன், எனக்கு கனி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா நான் கனி கொடுப்பேன். கையை சொல்லுங்க, நிச்சயமா நான் என்ன கொடுப்பேன். அதுதான் சொல்றாரு, இந்த இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனை அப்படியே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவினுடைய லைஃபோட கனெக்ட் பண்ணுது. ஜெபிக்க ஜெபிக்க இயேசுடைய வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுற, அவருடைய வேரோட என்னுடைய வாழ்க்கை என்ன மரம் வளர ஆரம்பிக்குது. இது வரைக்கும் கனி கொடுக்கல, ஆனா இப்போ கனி கொடுக்குறேன், ஏன்னா கனெக்ட் ஆயிட்டேன். இப்போ நிறைய நேரம் பாருங்க, இன்னைக்கு நம்ம இதை விளங்கி கொள்ளாம இந்த ஜெபம் இப்படிப்பட்ட விளைவுகளை, இப்படிப்பட்ட இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னா, நான் அதிகமா என் ஆண்டவரோட கனெக்ட் ஆக விரும்புறேன். ஏன்னா எனக்கு நல்ல கனிகளை உண்டு பண்றாரு, நல்ல மாற்றங்களை கொடுக்குறாரு, என்னை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாரு. இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். வானம் திறக்கப்படும் போது அந்த மனுஷனை இடைவிடாம ஜெபிக்க வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அற்புதமா. அவனை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனோட கனெக்ட் பண்றாரு. நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஃபோன் வச்சுக்கிறீங்களே,
அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஏன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறான்ல, இதை பண்ணலாம் சார், அதை யூஸ் பண்ணலாம், இதை பண்ணலாம், இந்த ஃபோனில் வச்சு பேங்க் சம்மந்தமான பார்க்கலாம், நீங்கள் இமெயிலை பார்த்துக்கலாம், அதை பண்ணலாம், எல்லாமே சொல்கிறானே. எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபோனில் இருக்கிற அத்தனை ஃபீச்சர்ஸையும் நான் வேலை செய்ய வைக்கணும்னா முதல்ல ஒயர் எடுத்து சொருவி அதை என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணணும். அந்த கனெக்ஷனை கொடுத்தாதான் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை நான் யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள சகல பரிபூர்ணமும் இருக்க, அவரோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணல. ஒவ்வொரு நாளும் நீங்க கனெக்ட் பண்ணணும். சார்ஜ் இறங்கிடுச்சா போய் திருப்பியும் கனெக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜெப அனுபவம் குறைஞ்சிருக்கா, நான் என்ன செய்யணும், நான் மறுபடியும் போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கை முறையே உண்மை சார்ந்தான் இருக்குப்பா, நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க, நான் என்ன செய்யணும், என்னை எப்படி நடத்த விரும்புகிறீங்க, இந்த சிக்கலில் என்னை எப்படி வெளியே கொண்டு போய் கனெக்ட் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறேன் சகல பரிபூரணமோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. அந்த கிறிஸ்து என்னை மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். முதல் ஆசீர்வாதம் இது கனெக்ட் பண்ணுறாரு, கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனோட கனெக்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது சொல்றாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு இப்போ கனெக்ட் பண்ணது மாத்திரம் இல்ல, நெருக்கமான ஒரு உறவு, இன்டிமெசியை உண்டாகிறாரு. இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கமான உறவு இயேசுவோடு உண்டாகிறத அவன் அனுபவிக்கிறான். கனெக்ட் ஆனது மாத்திரம் இல்ல, now I have an intimacy with my Lord. ஒரு நெருக்கமான ஒரு உறவு. அந்த நெருக்கமான உறவு தான் என்னை அவரை போல மாற்றும். கையவேத்தி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நெருக்கமான உறவு தான் நம்மளை யாரை போல மாத்துது? வேத வசனம் சொல்லு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாகத்தானே நான் மறுரூபமாகிறேன். கூட்டத்தோட இருக்கும்போது அந்த ஒரு இன்டிமெசி வராதுங்க. கூட்டமா சேரும் போது அந்த ஒரு நெருக்கமான உறவு வராது. ஆனா தனித்து போய் உங்க வாழ்க்கையில இயேசுவோடு நீங்க தினந்தோறும் இடைவிடாம ஜெபிக்கிற அந்த தனி அனுபவம் இருக்கு பாருங்க, அது என்ன செய்யணும், ஒரு பெரிய நெருக்கமான ஒரு இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் உண்டாக்கும். நான் பொதுவாக வருவேன், சர்ச்சை ஆராதனைக்கு வருவேன், கர்த்தரை ஆராதிப்பேன், நான் என்ன கூட்டத்துக்கு வருவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் தனித்து போய் செய்கிற ஒரு காரியம் இல்லைன்னா நான் சொல்கிறேன், கனெக்ட் ஆகிருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் நெருக்கமான அந்த உறவுக்குள்ளே வரல. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த நெருக்கமான உறவு வரலனா, நான் சொல்ற நல்ல கவனிங்க, என்ன அனுபவம் இருக்குன்னா, நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட வந்தால் அது வேணும், இது வேணும், இது இல்லை, அது இல்லை ஆண்டவரே, இதுக்கு நீ தாரோம், அதுக்கு வெறும் என் ரெக்வஸ்ட்டை வைக்கிற ஆளாக தான் இருப்போம் இல்லையே. அந்த ரிலேஷன்ஷிப்பை முக்கியப்படுத்தலை, அந்த ஃபெலோஷிப்பை முக்கியம், அந்த உறவையும் ஐக்கியத்தையும் முக்கியப்படுத்தலை. ஆனால் ஒரு தனித்து இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவன் தேவனோடு நெருங்கி இருப்பதை விரும்பும். ஆண்டவரே, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அங்கே மார்த்தாள் மரியா லாசருடைய வீட்டுக்கு இயேசுநாதர் போகிறார். போன உடனே இந்த மரியாள் போய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துடுறா. இந்த மார்த்தாள் இயேசு உள்ள வந்த உடனே பிஸி ஆயிட்டா. 2 பேரும் இயேசுக்காக தான் செஞ்சாங்க. நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். 2 பேரும் இயேசுக்காக தான் செஞ்சாங்க. இயேசுக்காக தான் மாத்தா பிஸி ஆனா. ஏன்னா அவர் வந்திருக்கிறாரு, வந்தவரை வெறும் வயிறு அனுப்பக்கூடாது, அவரை நல்லா சாப்பிட வச்சு அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், ஆண்டவர் நம்ம கனப்படுத்தணும். அவள் பிஸி ஆயிட்டா. ஆனால் இந்த மரியாள் இருக்கா பாருங்க, எதையும் கேர் பண்ணல. இயேசுவின் பாதத்தில் போய் அவருக்கு நெருக்கமாக இருக்க நான் என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் பிஸி பிளான்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம், நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், ஒரு நாள் நம்ம பல இடங்களுக்கு அலைகிறவங்களா இருக்கலாம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, இயேசுவோட நெருக்கமாக இருக்க நான் வாஞ்ச உள்ளவனா இருக்கிறேனா? Do I have a heart in longing for his intimacy? இயேசுவோடு நான் நெருங்கி இருக்கணும். அந்த அனுபவம் எனக்கு வந்துருச்சுன்னா, ஆண்டவர் ஒன்று செஞ்சாரு பாருங்க, அவ பிஸியா இருக்கிறது நடுவே
தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து மரியாள் உட்கார்ந்து இருக்கிற அது எவ்வளோ விளையேற பெற்றதா எடுத்து அவளுக்கு சொன்னார். மரியாளை பார்த்து சொல்றார், மரியாளோ நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், தேவையானது ஒன்றே ஒன்றுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, தேவனோட நெருங்கி இருப்பதுக்கான உறவுக்கான அந்த பங்கை அவ தெரிந்து கொண்டா. பாருங்க, எப்பெல்லாம் இயேசு வராரோ இயேசு பாதை கிட்ட போய் உட்காந்துடுறா. வேற ஒண்ணும் இல்லை, அவ எதையும் கேட்கல. பாருங்க, மரியாள் வந்து போய் எதையும் கேட்கல. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசு என்ன சொல்றாரு, அவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, இந்த நெருக்கமான உறவு உண்டாகும் போது நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. இப்படி இந்த நெருக்கமான உறவு வந்து என் வாழ்க்கையில் இந்த இடைவிடாம ஜெபிக்கிறதுனால வரும்போது எனக்கு இந்த மரியாளை போல இயேசு என்ன சொல்றாரு, அவர்கிட்ட நெருங்கி இருந்து அவர் சொல்றதை நான் கத்துக்கணுமே அப்படின்ற வாஞ்சம் வரும் பாருங்க. 18ஆம் வசனம் பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, நல்ல கவனிங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்தில் கிட்டி வரணும், அந்த நெருக்கமான உறவை நான் அனுபவிக்க, அந்த அளவுக்கு மறுரூபமாகிற ஒரு நிலை. The more intimacy you are with God, the more transformed you are in life. வாழ்க்கையில் மறுரூபமாகணுமா, மாற்றம் வரணுமா அப்படின்னா இயேசுவோடு ஏற்படுகிற அந்த நெருக்கமான உறவு. இந்த மரியாள் கிட்டத்தில் அந்த நெருக்கமான உறவு இருந்துச்சு பாருங்க. அந்த நெருக்கமான உறவு தான் அவளுடைய வாழ்க்கையில் அவளை வித்தியாசப்படுச்சு, அவளை மேன்மையாக்கிச்சு. நான் சொல்கிறேன், இந்த அற்புதமான நாளிலும் கர்த்தர் சொல்கிறார், நம்ம நிறைய காரியங்களை பிஸியாக இருக்கலாம், நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆண்டவரே உமக்காக தான் செய்கிறான், ஆண்டவரே உமக்காக தான் அங்கே போகிறான், ஆண்டவர் உமக்காக தான் இதை பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் என்னோட நெருங்கி இருக்கணுன்றதுக்கு என்னுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறியான்னு கேட்குறாரு. தேவனுடைய பாதத்தை ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லைங்க, நீங்கள் போய் உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். எத்தனை பேர் கையை வைத்து ஆமைன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நீ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏசுநாட்டை போயிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை தாரேன் இதை தாரேன், ஆண்டவரே அதை தரேன்னு சொன்னீங்களே இன்னும் தரலையே, இது எப்போ ஆகும் அது எப்போ ஆகும், சரி ஆண்டவரே எல்லாம் சொல்லிட்டேன் கேட்டீர்னு நினைக்கிறேன், போய்ட்டு விட்டுமா திருப்பி அப்புறம் வரேன் ஆண்டவரே அப்படின்னு போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறீங்க, கணவன் மனைவி வந்து என்ன, கணவன்கிட்ட மனைவி பேசுகிற ஒரே நேரம் எழும்பி உடனே கேட்குறாங்க, புருஷன் வெளியே போகிற நேரத்தில் ஏங்க இன்றைக்கி சமைக்கணும், ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுருங்க. அடுத்த நாள் கிளம்புறாரு கணவர், ஏங்க இன்றைக்கி சமைக்கணும் இன்னொரு 1000 ரூபாய் போட்டு விட்டுருங்க. இப்படி 30 நாளும் கேட்டு 30,000 ரூபா வாங்குறான்னு வச்சுக்கோங்க. சும்மா தோராயத்து சொல்கிறேன். புருஷன் பொறுத்திருந்து பார்த்து ஒரு நாள் வெடிச்சிரும். வெடித்த உடனே என்ன கேட்பார், உனக்கு என் மேலே அன்பு இருக்கா இல்லை என் ஜிபே மேலே தான் உனக்கு அன்பு இருக்கா கேட்பாரா கேட்க மாட்டாரா? மனுஷனாக இருக்கிற நம்ம கேட்டுடுறோங்க, ஏசுனா அதை கேட்க மாட்டார். ஆனால் உணர்த்தி காட்டுவார் நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம். நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தான் வரும், உட்காந்து ஆண்டவர்கிட்ட அதைத்தாரோம் இதைத்தாரோம், இதுக்கு வேணும் ஆண்டவர் அதுக்கு வேணும், இது இந்த தேவையை சந்திச்சிட்டோம், இந்த பிரச்சனையை மாற்றிடும், இப்படியே சொல்லிட்டு நம்ம ரெக்வெஸ்ட்டை சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையே. ஆண்டவரோட ஒரு நெருக்கமான உறவை அனுபவிக்க நான் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை வளர்க்கணுமே. இப்படி இது மேலே கவனம் வச்சேன்னா ஆண்டவர் சொல்கிற, நீ எங்கே போனாலும் உனக்கு நேராக கர்த்தர் வானத்தின் பல கதவுகளை திறந்து வச்சிருப்பாரு. எத்தனை பேர் எதிர்ப்பா எழும்பினாலும் அங்கே தேவ தயவும் தேவ ஆசீர்வாதமும் எனக்கு வேலை செய்யும். கையை வச்சு சொல்லுங்க, தேவ ஆசீர்வாதமும் தேவ தயவும் அங்கே எனக்கு என்ன செய்யும்? நிச்சயமாக வேலை செய்யும். கவுக்கணும்னு நினைப்பான் நம்மளை, அவனால் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நான் உறவு வச்சிருக்கிற, நான் நெருக்கமாக இருக்கிற ஆண்டவர் எனக்கான நன்மைகளை அவர் செய்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, 2 ஆசீர்வாதம் சொன்ன, 3வது ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. இந்த 3வது ஆசீர்வாதம் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்துவனுடைய ஜீவனோட ஒரு கனெக்ஷனு,
கிறிஸ்துவோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவு. மூணாவது சொல்றாரு, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆவிக்குரிய அதிகாரத்தோட இருக்கிற ஒரு மனுஷனா இருப்பான். கோழையா இருக்க மாட்டான், பயந்தாங்கோலியா இருக்க மாட்டான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் பாருங்க, அவன் கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி பர்ஃபெக்டா வேலை செய்யும். எங்க அதிகாரத்தை உபயோகப்படுத்தி, எங்க இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி கட்ட வேண்டியதை கட்டணுமோ, கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்க்கணுமோ, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆவிக்குரிய அதிகாரம் இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் ஒரு காலத்தில் பயந்து இந்த இயேசுவை பத்தி சொல்லவேத்துக்கே பயந்தானுங்க, போய் ஓடி ஒளிந்தார்கள். ஆனா அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது, இப்போ ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி வேலை செய்து. நல்ல கவனிங்கள், உங்களுடைய இடைவிடாம ஜெபிக்கிற அந்த தனித்து நீங்க ஜெபிக்கிற காரியம் இருக்கு பாருங்க. பிரைவேட்டா நீங்க போய் நீங்க தனித்து இடைவிடாம ஜெபிக்கிற அந்த பிரைவேட் டைம் உங்க வாழ்க்கையில ஒரு பப்ளிக்கா அத்தாரிட்டேட்டிவா நீங்க வேலை செய்கிற ஒரு நேரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேனே, ஒண்ணுமே நடக்க மாட்டுதே, எதுவுமே மாற மாட்டுதே. இல்ல, கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் உங்க மூலமா தம்முடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அது நடக்கணும்னா பிரைவேட்டாக நான் கம்யூனியன் பண்ணுறேன், என் இயேசுவோட நான் பேசுகிறது கனெக்டடாக இருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையோட கனெக்டாக இருக்கிறேன், அவரோட எனக்கு நெருக்கமான உறவு இருக்குது அப்படின்னு நான் தனித்து நான் ஜோம் பண்ண நான் சொல்கிறேன், அற்புதமான ரிசல்ட்டை பப்ளிக்காக காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அற்புதமான ரிசல்ட்டை கர்த்தர் பப்ளிக்காக காட்டுவார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்கள், ஆமென்னு சொல்லுங்கள். அந்த ரங்கத்தில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆன வெளிரங்கமான பதிலை கொடுக்கிற தேவன் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் பப்ளிக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். நல்ல கவனிங்கள், மோசே போய் தனித்து ஜெபிக்கிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிறான். ஜனங்களை விட்டு போய் தனித்து அவன் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அவன் நேரத்தை செலவழித்து வரும்போது ஜனங்கள் அவனை பார்க்க பயப்படுறான், தேசங்கள் அவனை பார்த்து நடுங்கினது. வேதம் எலியாவை குறித்து சொல்லுகிறது. எலியாவை குறித்து சொல்லும் போது, எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனிதன், நான் எப்படி பார்த்துறேன், என்ன போல ஒரு பாடுள்ள ஆளுதான் போல அப்படின்னு அதோட நிறுத்திடுறேன். ஆனா அந்த பாடுள்ள மனுஷன் கிட்ட இருந்த ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் ஜோம் பண்ணா பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி வருது, அவர் ஜோம் பண்ணா மழை நிக்குது, அவர் ஜோம் பண்ணா மழை பெய்யுது. இந்த மனுஷனுக்கு நேராக காகத்தை அனுப்புறாரு. அவன் எங்க இருக்கிறானோ அவனுக்கான காகத்தை அனுப்பி அவனுக்கான ஆகாரத்தை கொடுக்க. அதுக்கு காரணம், நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான். நம்ம பாடுள்ள மனுஷன் பாடுலேயே வச்சிடறோம். அந்த பாடு நடுவே அவன் தனித்து தேவனோட வைத்திருந்த அந்த உறவு, அந்த நெருக்கம், அந்த தொடர்பு அவனுக்கான ஆவிக்குரிய அதிகாரத்தை தன் வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுது. பாடுகள் நடுவே, பிரச்சனைகள் நடுவே, போராட்டத்து நடுவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஜெபம் ஒரு நாள் உங்கள் மூலமாக கர்த்தர் ஆவிக்குரிய அதிகாரத்தை செயல்படுத்தி காட்டுகிற நாட்களை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். பாருங்க, இப்படி தான் செஞ்சார் பாருங்க ஆண்டவர். இந்த சீஷர்கள் பாருங்க பயந்திருந்த நாட்கள் போய் இப்போ எப்படி பேசுறாங்க பாருங்க. 31ஆம் வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை, நல்லா கவனிங்க, இது வரைக்கும் பயந்திருந்தவன் இப்ப எங்க வந்துச்சு தைரியம்? ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குற, இப்போ ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி வேலை செய்யும் போது பயம்லாம் ஓடி போயிடுது, கோலத்தனெல்லாம் போயிடுது, வீரம் வருது. அப்ப நான் சொல்றேன், நீங்க தனித்து போய் ஜெபிக்க உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை உருவாக்குறாரு, எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்க ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை, உங்க ஆவிக்குரிய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்காக உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட அந்த அனுபவத்தை, அந்த ஆவிக்குரிய அதிகாரம் செயல்படுவதற்கான காரியத்தை அவனை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நம்மளை ரொம்ப டிசிப்ளினா வைக்கணும் பாருங்க.
நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், நான் ஒரு மாதம் ஜெபம் பண்ணேன், விட்டுட்டேன். கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த இடைவிடாம ஜெபிக்கிற இந்த ஒரு ஆண்டவரே கிருபையை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த அனுபவத்தை நான் ஒவ்வொரு நாளும் வளர்ப்பதுக்கு ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை ஆண்டவரே. நான் ஐ வாண்ட் டு பி வித் யூ, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை டைம் வித் யூ. உம்மோட நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன். நிறைய வேலை இருந்தாலும் ஆண்டவரே, ஆனால் உம்மோடு தனித்து நான் நேரம் எடுத்து வர வேண்டிய ஒரு நேரம் என் வாழ்க்கையில் இருக்கணும். இயேசுநாதர் பல ஊழியங்களை செய்தாருங்க. அவருக்கு ரெஸ்ட்டுக்கு நேரமே இல்லை. அப்படி காலையில இருந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார், ஊழியம் செஞ்சுக்கிட்டே, அந்த ஊர் இந்த ஊர், அந்த மக்கள் இந்த மக்கள், அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண எல்லாம் பண்ணார். ஆனாலும் பிதாவோட போய் தனித்து பேசுகிற அனுபவம் தினந்தோறும் அவர்கிட்ட இருந்துச்சு. நான் சொல்கிறேன், அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்காரு, நம்ம அதுலேயே செட்டில் ஆயிடுறோம். என்ன சொல்கிறோம், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இதையே செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுலேருந்து தான் நம்ம கவனம் செலுத்தணும். இல்லை ஆண்டவரே, நான் உம்மோடு இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு நேரம், ஒரு அனுபவம் எனக்கு வளரணும். கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மோடு இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு நேரம், ஒரு அனுபவம் எனக்கு என்ன செய்யணும், வளரணும். இது வளர வளர நான் சொல்கிறேன், உங்களை ஒருத்தருமே அசைக்க முடியாது. கர்த்தர் உங்கள் கூட நின்று வானத்தை திறப்பார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், தயவை கட்டளையிடுவார். ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், நீங்கள் கை வைத்து செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு நேராக எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து உங்களை நாளுக்கு நாள் உங்களை பலப்படுத்துவார். இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அவர்கள் போய் வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்களாம். இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி வெளியே வரும்போது தைரியம் வரும். மறைந்திருந்து அவர்கள் ஜெபித்தார்கள், ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அவங்க ஜெபம் பண்ணி போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி செயல்படுது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஏன்னா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ண, நம்மளை உருவாக்க கொஞ்சம் நேரம் எடுக்கணும் பாருங்க. சிலருக்கு ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னா, நான் நல்ல பாடியை ஃபிட்டாக வச்சு 6 பேக் வைக்க போகிறேன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த ஆசைக்கான டிசிப்ளின், டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அந்த காரியம் நிறைவேறணும்னா அதுக்கு டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா அதுக்கான பயிற்சிகளை நம்ம செய்யணும். யோசித்து பாருங்க, நான் 6 பேக் வைக்க போகிறேன்னு சொல்லலாம் வாலிபம் சொல்கிறான் பாருங்க. சொல்லிட்டு அந்த வாலிபம் பாருங்க, நைட்டு மிட் நைட் பிரியாணி வாங்கி சாப்பிட்றான். ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு டெய்லியும் 30 நாள் பிரியாணி சாப்பிட்டா 6 பேக்கில் ஒரே பேக் தான், பேரிக்கா மாதிரி தான் இருப்போம். ஆனால் என்ன சொல்கிறது, நான் 6 பேக் சீக்கிரமாக 6 பேக் ஜென்மத்துக்கும் வராது. 6 பேக் நிச்சயமாக ஒரே பேக் தான் இருக்கும். சிலர் அப்படி தான் பாருங்க, ஒன்றும் தெரியாது, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, ஆவிக்குரிய அதிகாரம் செயல்பட மாட்டுது. அது செயல்படாதனால நிறைய நேரம் ஃபர்ஸ்ட்ரேட் ஆகிறேன், விரக்தி அடைகிறேன், நடக்க மாட்டுதே, மாற மாட்டுதே சூழ்நிலைகள். ஆண்டவர் சொல்ற இல்லை மாறும். சொல்லுங்க, கையை வயல் சொல்லுங்க, மாறும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாம் மாறும். கையை வயல் சொல்லுங்க, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாம் மாறும். இப்படி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஆவிக்குரிய அதிகாரம் விளங்குவதுக்கு நான் போய் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன். ஒன்றுமே குத்து சண்டையே போட தெரியாதவன் தூக்கி குத்து சண்டை போடுற ரிங்கில் போட்டு விட்டா எப்படிங்க இருக்கும்? எந்த பக்கம் திரும்பினா கண்ணை கட்டி விட்டு அடிக்கிறாங்கன்றாங்க பாருங்க. அது மாதிரி இது கண்ணை திறந்துட்டு அடி வாங்குறது. ஒன்றுமே தெரியல, இப்படி திரும்பினா அடி எங்கே பிளாக் பண்ண ஒன்றும் தெரியல. என்ன ஆண்டவரே சுற்றி அடி வாங்க வச்சுக்கிறீர் என்ன அப்படின்னா பொருந்துமா? அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணு. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி வேலை செய்யும். உன்னை எங்கேயும் போய் நீ அடி வாங்க வேண்டியதில்லை, எங்கேயும் போய் நீ தலை குனிய வேண்டியதில்லை. சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உன் மூலமா செயல்படுத்துவதற்கு கர்த்தர் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணு. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி வேலை செய்யும். ரொம்ப முக்கியம் பாருங்க. 4வது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாருங்க, ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன, நீங்க இடைவிடாம ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து காப்பாத்துறாரு. இந்த ஆவிக்குரிய வறட்சி எல்லா கிறிஸ்தவனுக்குள்ளேயும் வருது.
எபேசியர் 2:5 வாசித்தீங்கன்னா சொல்லுகிறது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பித்திருக்கிறாரா. நம்மளை உயிரோட கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டு இன்னும் ஆவிக்குரிய அனுபவத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போனவன. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் பாருங்க. அப்பப்ப வருது இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைன். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்ல இருந்து ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து கர்த்தர் காப்பாத்துறாரா. எப்படி காப்பாத்துறாருன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்கு நீங்க தண்ணியை ஊத்தாம விட்டுட்டீங்கன்னா ஒரு 3 நாள் 1 வாரம் வரைக்கும் தாங்கும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றலைன்னா அதனுடைய சாயல், காய்ந்து போகிற சாயலை அது அப்பியர் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். இந்த இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவத்தை வளர்க்காததுனால உடனே தெரியல, ஆனா ஸ்லோவா காட்டுது. என்ன காட்டுதுன்னா ஆவிக்குரிய வறட்சி காட்டுது. என்ன காட்டுது? சந்தோஷம் போது என்னை விட்டு, கடவுளுக்காக செய்யணும், தேவனுக்காக வாழணும் என்கிற பேஷன் என்ன விட்டு போகுது. என்ன கன்விக்ஷன் என்ன விட்டு போகுது. என்ன அந்த அந்த உணர்கிற நான் தவறு செய்கிறேன், என்கிட்ட இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குன்றத அந்த உணர்வு நம்மளை விட்டு போகுது பாருங்க. இந்த கன்விக்ஷன்லாம் மறையுது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் உள்ள வந்துருச்சு. சிம்சோனுக்கு கர்த்தர் எத்தனை முறை எச்சரிப்பு கொடுத்தாரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தெலீலாளுடைய மடியில் போய் படுத்துக்கொண்டு அவனை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ வாய்ப்பை கொடுத்தார். அவன் நைஸா தடவி என்ன பண்ணா, இவன்கிட்ட எங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவன் தலைமயிரை முற்றிலும் ஷேவ் பண்ணி, இப்போ பெலிஸ்தியன் வரான், அவனை பிடிக்கிறதுக்காக வராங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு எழும்பி அந்த பெலிஸ்தியனுக்கு முன்பாக நிற்கிறான். அவனுக்கு என்ன தெரியல, கர்த்தர் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாமல் இருந்தான். அதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். நான் சர்ச்சைக்கு வரலாம், நான் பல காரியங்களை செய்யலாம், ஆனாலும் ஒரு ஆவிக்குரிய வறட்சி எனக்குள்ள இருக்கணும். சிம்சோனை போல பண்ணிடலாம், செஞ்சிடலாம் நிற்கும் போது கர்த்தர் அவனை விட்டு போனதை அவன் அறியாம இருந்தான். இந்த தந்திரமான சூழ்ச்சியை தான் பிசாசு கிறிஸ்தவர்களுக்குள்ள ட்ரை பண்றான். எப்படியாவது ஏதாவது வகையில் ஒரு ஆவிக்குரிய வறட்சியை இவங்களுக்குள்ள உண்டாக்கிட முடியாதா? இவங்களை இடைவிடாம ஜெபிக்க, இவங்க ஜெப அனுபவத்தை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் யோசிக்கிறான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை, இது யாருக்கோ மற்றவங்களுக்கு கம்பேர்லாம் பண்ண முடியாது, எனக்கு நான் கம்பேர் பண்ணணும். இது எனக்கு கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அந்த இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவம் வளர்ந்துருக்கா? இவ்வளோ வசனங்களை கேட்குறேனே, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபையில் வந்து உட்கார்ந்து நான் தேவனை ஆராதிக்கிறேனே, இந்த அனுபவம் என்ன இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தில் வளர்த்துருக்கா? இடைவிடாமல் ஜெபிக்கும் போது நான் கிறிஸ்துவோடு கனெக்டடாக, அவருடைய ஜீவனோடு நான் கனெக்ட் ஆகப்பட்டிருக்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அவரோட ஒரு நெருக்கமான உறவு வருது. அந்த நெருக்கமான உறவு என்ன அவரை போல அந்த மகிமையின் சாயலாகத்தானே நான் மறுரூபமாகிறேனே. ஆவிக்குரிய அதிகாரம் செயல்படுதே. அந்த ஆவிக்குரிய வறட்சியை ஆண்டவர் என்னை விட்டு நீக்கிறாரே. வறட்சி வராம இருக்காது, குறைகள் வராம வரும்போது நான் உணர்த்தப்படுறேன், இல்ல இந்த வறட்சியிலிருந்து நான் என்னை காப்பாற்றி கொள்ளணும், கர்த்தர் என்னோட இருக்கணும், என்னை விட்டு அவர் விலகக்கூடாது, என்ன நான் எச்சரிக்கிறேன். அந்த எச்சரிப்பு வரும்போதே நான் கர்த்தருடைய காரியங்கள் என்ன சரி பண்றேன். அதுதான் என்ன அடையாளம்னா, தேவன் திறந்த வானத்துக்கு கீழே வாழ்றதுக்கான அறிகுறியில என்ன நான் சரி பண்றேன். கடைசியா ஒன்று சொல்றேன் பாருங்க. 5வது ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்ற, ஒரு இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் அவனை என்ன கவன சிதறலுக்கு அவனை காப்பாத்துறார். டிஸ்ட்ராக்ஷன் ஒரு மனுஷனுக்கு எங்க இல்லைங்க? சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டே எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சர்ச்சுக்கு ஆராதிக்க வருகிறார்கள், இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன். நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை பாருங்க. devil is constantly battling over your mental thoughts. உங்க மென்டல்ல இந்த மென்டாலிட்டிக்குள்ள ஒரு நாய்ஸை கிரியேட் பண்றான் பாருங்க. ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆன உடனே நான் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல. மைண்டை தான் இன்னைக்கு பிசாசு டிஸ்டர்ப் பண்றான். இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து மைண்டுக்குள்ள நடக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்த உடனே நான் ஜெபிக்கிற, இடைவிடாம ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை விட்டு விலகிறேன்.
நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ நிற்க பாரமான யாவற்றையும் என்ன செய்யணுமா? உதறி தள்ளி விட்டுட்டு நமக்கு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? ஓடணும். பாருங்க, அதான் ஃபோக்கஸ். டிஸ்ட்ராக்ஷன் வரும்போதெல்லாம் ஐ ஹாவ் டு கம் பேக் டு த ஃபோக்கஸ். எங்க நான் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அங்க நான் ஃபோக்கஸ் பண்ண வரலனா, இது இந்த இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் காஷன் காட்டிட்டே இருப்பார். இல்ல நீ டிஸ்ட்ராக்ட் ஆகுற, கம் பேக் டு த ஃபோக்கஸ். கவனத்துக்குள்ள வா. அங்க பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாம் வாசிப்போமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு, அந்த பொறுமையோடுனா கம்மிங் பேக் டு ஃபோக்கஸ். அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், அதுக்கு தான் இத்தனை திரளான சாட்சிகள் வச்சிருக்கிறாரு. இங்க கூட்டு வந்து நிறைய வசனங்கள் நமக்கு சொல்றாரு, ஆலோசனைகளை கொடுக்கிறாரு, நிறைய உதாரணங்களை காட்டுற. இதெல்லாம் நமக்கு மேல நிக்கிற திரளான சாட்சிகள். இதை பார்த்துட்டு பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு இயேசுவின் மேல விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவின் மேல் என் கண்ணை பதிய வைக்க. அதான் ஃபோக்கஸுங்க. இயேசுவின் மேல உங்க கண்ணை வச்சீங்கன்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. இயேசுவின் மேல இருந்து உங்க கண்ணு நவரும் போது தான் பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குறான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு மென்டல் நாய்ஸ் மாதிரி மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி நாய்ஸை கிரியேட் பண்ணி ஆண்டவர் மேலே கண்ணு வைக்காதபடி நம்ம கண்ணை எடுத்த அசுத்தத்திலும் குறையிலையும் எல்லா பிசாசு காட்டுற காரியங்களை போய் நம்ம கண்ணை வைக்கிறோம். சொல்றாரு இல்லை, அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. நம்முடைய கண்ணை அங்கே கொண்டு வரணும். முதலாவது இயேசுவை நான் நோக்கி பார்க்குறேன், அவரை தேடுறேன். இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பாருங்க. இன்னைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க. ஜோம் பண்றேன்னு போவாங்க, கூட போகும்போது ஒரு பிசாசையும் கூப்பிட்டு போவாங்க. எந்த பிசாசு தெரியும் எல்லாருக்கும்? சொல்லுங்க வாய் திறந்து. என்ன பிசாசு? மொபைல் என்ற ஒரு பிசாசையும் கூட்டு போவான். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமண்ட பிதாவே அப்படின்னு சொல்லி முடிச்சோம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்த உடனே ஏதோ நமக்கு முக்கியமாக ஆண்டவரை காட்டிலும் யாரோ ஒருத்தவங்க முக்கியமாக கூப்பிட்டுருக்காங்களே, அதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா டிஸ்ட்ராக்ஷன். அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்து ஓ அப்படின்ட்டு இந்த ஆப்ல இருந்து அந்த ஆப், அந்த ஆப்ல இருந்து அந்த ஆப், அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த ஜம்ப் பண்றது குரங்கு தான் ஜம்ப் பண்ணும் பார்த்துறீங்களா? அது மாதிரி ஜம்ப் பண்ணி எத்தனை மணி நேரம் போச்சு? பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிச்சோம், அவரு அங்க தாங்கிறாரு, நம்ம வேற எங்கே இருக்கிறோம்? எங்க போயிருச்சு பாருங்க. இதான் டிஸ்ட்ராக்ஷன். இந்த கவனம் சிதறடிக்கப்படுகிற காரியத்தில் என் கண்ணை கொண்டு போய் இயேசுவின் மேல நான் வைக்கணும். இயேசுவை நோக்கி பார்க்கணும். இயேசுவை பார்க்க நிச்சயமா எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட கர்த்தர் எனக்கு நிச்சயமா உதவி செய்ய. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நிச்சயம் பொறுமையோடு ஓடுவேன். எத்தனை ஸ்ட்ரகிள் வரட்டும், எத்தனை சவால்கள் வரட்டும், எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் வெற்றிகரமாய் ஓடி முடிப்பேன். ஏன்னா என் கண்ணை இப்போ இயேசுவின் மேலே வச்சிருக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் கண்ணை எங்கே கொண்டு போய்ப்பானா? இயேசுவின் மேலே வைப்பான். இன்னைக்கு நம்ம கண்ணை எங்கே வச்சிருக்கிறோம் பாருங்க. இயேசுநாதர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. சோதனைக்காரன் வருகிறான், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற காரியங்கள் வருகிறது. நீங்க எங்க போனாலும் டிஸ்ட்ராக்ஷன் உங்க கூடவே தான் இருக்கு, உங்களை சுத்தி தான் இருக்கு. அதுதான் உங்க கண்ணை இயேசுவின் மேல வைக்கணும். சொல்றாரு, சொல்லிட்டு போனாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அவர் போயிட்டு வரதுக்குள்ள இவங்களை பார்த்தா மல்லாக்கா படுத்து
நான் நினைக்கிறேன் குப்புறப்படுத்து ஜோம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே மல்லாக்கப்படுத்துட்டான். திருப்பி வந்து கேட்குறாரு, ஏன்பா 1 மணி நேரம் விழித்து ட்ரை பண்ணோம். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன ஆவி உற்சாகம் உள்ளது தான். சொல்லாமல இருந்திருப்பான். நான் கேட்குறேன், ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறான், சொல்லாமல இருந்திருப்பான். ஆண்டவரே உமக்கு தெரியாது, நாங்கள் வந்து இப்படி மொட்டைகள் போட்டு ஜாம் பண்ண, அப்புறம் இப்படி நின்று பார்த்தேன், கடைசியில் எப்படி படுத்தனே தெரில ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆவி உற்சாகமானது, மாம்சமோ. சொல்லிட்டு போயும் வராரு, திருப்பியும் பார்த்தா மாம்சம் எப்படி தான் இருக்கு, மல்லாக்கா படுத்துட்டு இருக்கு. ஆண்டவர் கேட்குறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க முடியாதா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றது, அவரோட இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம். பாருங்க, இது வளரல, இது செய்ய முடியும், குற்றப்படக்கூடாது. குற்றப்பட்டீங்கன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், பிசாசுக்கு போதும் புடியாது. அந்த குற்ற உணர்வை வச்சே ஜெபிக்க முடியல. நிறைய பேர் சொல்றதை பார்த்தீங்கன்னா, ஜெபிக்க முடியல இப்படியே வாழ்நாளுமே சொல்லிட்டு இருக்கிற ஆளையும் நான் பார்க்குறேன். அந்த ஒரு குற்ற உணர்வை வச்சே பிசாசு என்ன பண்ணுவான், நீ ஜெபிக்க முடியல, உன்னால் ஜெபிக்க முடியாது. சொல்லணும், ஆண்டவரே இல்லைப்பா இன்னைக்கு பண்ண முடியல, ஆனால் நிச்சயமா எனக்கு நீர் பலன் கொடுப்பீர். நான் தினந்தோறும் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் உம்மோடு நாம் பேசுகிற நேரம் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஆண்டவரே நீர் என்னுடைய செடியாக இருக்கிறீர், நான் உம்முடைய கொடியாக இருக்கிறேன். நீர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே. இந்த விதத்தில் நீங்கள் உங்கள் கண்ணை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண பிசாசு வரும்போது ஆண்டவர் உங்களை பாதுகாக்கக்கூடிய உணர்வை கொடுக்குறாரு. பாருங்க, மறக்கவே முடியாது. ஒரு தேவ மனுஷன் போய் டாக்டர் பால் யாங்கிச்சாக்குன்னு நினைக்கிறேன், நான் வாசித்த நாமம் உண்டு. அதில் இப்படி அவர்கிட்ட கேட்டாங்களாம், அவரை பார்த்து கேட்டாங்களாம், நீங்கள் எப்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது ரகசியம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் இப்போ தான் ஊழியத்தில் வளரோம், நாங்களும் கற்றுக்க விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், என்னை என்னைக்கு இயேசு ரட்சித்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய காரியங்களை ஊழியம் செஞ்சு ரிட்டையர் ஆன பிறகு, அவர் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாம் அவர் ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு. அப்போ அவரை கேட்டிருக்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்திருக்கிறீங்களே, எத்தனையோ ஸ்தாபனங்களை நீங்கள் நிறுவிக்கிறீங்களே, எத்தனையோ தொண்டு சேவைலாம் செஞ்சுருக்கிறீங்களே, இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, எப்படிங்க உங்களுக்கு முடிஞ்சு, இதனுடைய ரகசியம் என்ன, உங்கள் ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டபோது இந்த தேவ மனுஷன் சொன்னாராம், என்னைக்கு இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து நான் அவருக்கு நெருங்கி இருக்கிறத மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் செய்ய கற்றுக்கிட்டேன். என் திறமையை நான் சார்ந்தில்லை, என் அனுபவத்தை நான் சாரலை, என்கிட்ட இருக்கிற செல்வாக்கை நான் சாரலை, எனக்கு கர்த்தர் கொடுத்த பணத்து மேலே நம்பிக்கை வைக்கல. நான் கடைசி நாள் வரைக்கும் I have learned to be near in the feet of Jesus. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்யணுமா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஆனால் அச்சீவ்மெண்ட்டை உங்கள் மூலமாக அற்பமான உங்கள் மூலமாக கர்த்தர் செய்யணும்னு நீங்கள் விரும்புவீங்கன்னா இந்த தேவ மனுஷன் சொன்னதை நாம வச்சுங்க. அவர் சொல்கிறாரு, நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து Christ has become the center of my prayer life. So I have learned to be near in the feet of Jesus. இயேசுவின் பாதத்தின் அருகே போய் இருப்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதை வளர்க்குறதுக்கு தான் முயற்சி செஞ்சேன். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ காரியங்களை கர்த்தருக்காக மகிமையாக செய்ய முடியும்னு சொல்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எதை வளர்க்க கற்றுக்கொள்கிறோம்? தேவனோடு தனித்து இருக்கிற அந்த அனுபவத்தை, இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை வளர்க்க கற்று பாருங்க. அந்த அனுபவத்தை வளர்த்து பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் எப்படி வளர செய்வார்னுக்கு அளவே கிடையாது. அளவற்ற விதத்தில் உங்களை கர்த்தர் வளர செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நேராக மழையை பெய்ய வைப்பார், உங்கள் வேலையில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வைப்பார், உங்களுக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் திறப்பார். நீங்கள் கை நீட்டி கடன் வாங்காமல் அநேகருக்கு கை திறந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த மேலான நிலையை அப்படி உங்களை கர்த்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணி வளர செய்கிற காரியம் இருக்கு பாருங்க. அதை நீங்கள் கிரகிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத வளர்ச்சியை தேவனுடைய பாதத்தின் அருகே இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை வளர்த்து பாருங்க. உங்களுக்கு நேராக கர்த்தர் எப்பொழுதும் வானத்தை திறந்து வைப்பார்.
எத்தனை பேர் இன்னைக்கு சொல்கிறீங்க, ஆண்டவரே நீ சொன்னபடியே எனக்கு நேராக நீ திறந்திருக்கிற திறந்த வானத்தில் நான் வாழ்வதுக்கு ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவத்தை நான் எனக்குள்ள பெருகப்படுத்தணும். எத்தனை பேர் கேட்குறவங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வரும்போது எங்களோட நீ தவறாமல் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். இன்னைக்கும் நாங்கள் நீ திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, எந்த டிசிப்ளினோட நாங்கள் வாழணும் என்பதை இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிப்பது ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய தோற்றமோ ஆண்டவரே, எங்களுக்காக நீர் செய்திருக்கிற உடன்படிக்கை ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வின் முறையே நாங்கள் உண்மை சார்ந்து வாழ்கிற அடையாளத்தோட நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது நீர் சொன்ன இந்த 5 ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் ஆண்டவரே. நிச்சயமாய் நாங்கள் ஆண்டவரே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களை வளர செய்கிற கர்த்தர் நீர் எங்க கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. இதை தான் செய்ய முடியும், இவ்வளவுதான் எனக்கு திராணி இருக்கு, இதுக்கு மேல எனக்கு செய்ய முடியாது என்று நினைக்கிற அப்படிப்பட்ட சாதாரணமான ஆட்களை கூட ஆண்டவரே அசாதாரணமான காரியங்களை செய்ய வைக்கிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தயவு எங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க நிக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிறவர்கள் சிலர் நினைக்கலாம், ஆண்டவரே இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் என்னால சாதிக்க முடியும். இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க இடைவிடாம ஜெபிக்க உங்க எல்லைகளை அவர் விரிவாக்குவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சாதாரணமான இடத்துல இருந்து உங்களை பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு நேராக கர்த்தர் வானத்தை மெய்யாகவே திறப்பார். ஆசீர்வாதத்தை உங்க மேல வர்ஷிப்பார். தயவை உங்க மேல கட்டளையிடுவார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நன்மைகளினால் நாங்கள் நிரப்பப்பட இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்த அந்த சத்தியங்களை நாங்கள் ஆண்டவரே மெய்யான விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயிற்சிப்பிக்க இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.